Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கே, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி இருக்கு, எதற்காக இந்த காரியங்கள்லாம் நடக்குது, I'm not able to understand why these things are happening, why I'm going through all these struggles. இப்படி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குமானால் டுடேஸ் ப்ரேயர், இன்றைய ஜெபம் இது உங்களுக்கு தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். John 16th chapter 33rd verse. I have told you these things so that in me you may have peace. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றப்போ கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாடுகள் உண்டு, இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், தவிப்புகள், அநேக காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக நடக்கும் அப்பா. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவிகள், அந்தகார கிரியைகள், எதிர்மறையான ஆவிகள் எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு வரக்கூடும் ஐயா. ஆனா கர்த்தாவே, நீங்க தெளிவாக சொல்கிறீர், நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்க சொல்றீங்கப்பா. இப்போ உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் எங்க வாழ்க்கையில் இருப்பதாக. ஒவ்வொரு காரியத்திலையும், தொழில், ஊழியம், வேலை, குடும்பம், பிள்ளைகள், எந்த இடத்துல போனாலும் இயேசுவே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். சகிக்கிற சுவாபத்தை எங்களுக்கு தாங்க ஐயா. நீடிய பொறுமையோட இருக்க கிருபை செய்யுங்க. Oh Lord Jesus, grant us thy patience to handle every challenges of this world and to overcome all these things to receive the crown of life. ஆமாப்பா, இந்த உலக காரியங்களாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு நீங்க வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற வரைக்கும் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி தருவீராக. உடைய சாயல் பிறரிடம் வெளிப்பட கிருபை செய்யுங்க. சாட்சியின் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை எங்க கிட்ட வெளிப்பட கிருபை செய்யுங்க ஐயா. பிறரிடம் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீங்க எங்களை பலப்படுத்தி பிறருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக, பிறருக்கு உதவுற பாத்திரவான்களாக, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஆசீர்வதித்து உருவாக்கி வழிநடத்தி பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க அப்பா. உடைய தயவு, காருண்யம் எங்களை வழிநடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் உருவாக்கப்பட்டாலும் அது இயேசுவின் நாமத்தினால் நிறுவனமாய் போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். அதே சமயம் இயேசுவே, உங்க அன்பின் சாயல் எங்ககிட்ட, எங்க இருதயத்துல இருக்க கிருபை செய்யுங்க. நிறைய பொறுப்படுத்த வழி நடத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Do not worry my brothers and sisters. கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் இருந்து விடுதலை செய்வார். God bless you. Have a blessed day. Thank you.